சமுதாய மக்கள் சார்பாக ஐயா அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு ஆராய்ச்சி அளிக்கப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. எங்கள் கிராமத்திற்கு வந்திருந்த ஐயா அவர்களை வேலையாளர்கள் சங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். புதிய தமிழக கட்சியின் கிளைக்கழக செயலாளர் கார்த்திக் ராஜா அவர்களையும் மகளிரணி இணை செயலாளர் அவர்களையும் மற்றும் துணை செயலாளர் அவர்களையும் வருவதுடன் அழைக்கின்றோம். ஐயா மைக்கு ஐயாவுக்கு முன்னாடி வாங்க. பெண்கள் அனைவரும் ஐயாவுக்கு முன்பாக ஐயா உங்களெல்லாம் பாடத்தில் வந்திருக்காரு. முன்ன வாங்க. பெண்கள் அனைவரும் முன்ன வாங்க. சைடுல நிற்காதுங்க. ஐயா அவர்கள் நீண்ட நாளுக்கு பிறகு நமது கிராமத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றி நன்றி. ஐயா அவர்களுக்கு நமது ஒன்றிய கவுன்சிலர் சொந்த பூமியா சொந்தமாக அப்படின்னு சொல்லி நெல்லை பருத்தி தண்ணி ஆதாரத்தில் தண்ணியா மழையா எப்படி தண்ணி பருத்தி எல்லாம் போட்டா தண்ணி வேணும்ல தண்ணி பம்ப் செட் வச்சு தண்ணி நல்லா இல்லையா தண்ணி உப்பு இது ஒரே தனிக்கிறாங்க வேற யாருக்கு வேற பண்ண முடியாது எங்க ரோடு போடுவோம் தெரு தெரு எந்த சொல்லு பார்க்கலாம் உங்களுக்கு மாதிரியா தண்ணி கிடையாதா?
நாளைக்கு வாய்க்கால கேட்டு வந்து பார்த்தாரு ஏதாவது 4 வருஷத்துல ஏதாவது இருந்தாரா? வரவே இல்லையா? ஓடுறது கூட வரலையா? ஓட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? ஓட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? வீட்டுக்கா? ஓட்டுக்கு 1000 வரதில்ல. ஆனா ஓட்டுக்கு 1000 கொடுத்துறாங்க. 1000 கொடுத்துறாங்க. வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. ரோடு இருக்குதோ இல்லையோ அதை பத்தி கவலை. யாருக்கு மாட்டாங்க? நம்ம கட்சியில் யார் பொறுப்பாளர்? மகளிர் நினைக்கிறீங்க? மந்திரி ஏதாவது போனீங்களா? நீங்க ஏதாவது கோரிக்கை போனீங்களா? 1000 ரூபாயே திருப்தி ஆயிப்போச்சு. 1000 ரூபாய் திருப்தி ஆயிப்போச்சு. தங்கச்சி வரல நிக்குதா? கிராமம் புதிய தமிழகம் கட்சியினுடைய புதிய திருவிழா மற்றும் பெயர் பலகையை பிறப்புள்ளா நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் முதற்கனுடைய வணக்கம். ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய கிராமத்திற்கு நான் வருகை வந்திருக்கிறேன். நான் வருகை வந்திருப்பது ஓட்டு கேட்டோ அல்லது தேர்தல் பிரச்சாரத்திற்காக. நம்முடைய மக்களை எல்லாம் இந்த முகத்தூர் பகுதியில சந்தித்து நீண்ட நாளாகிவிட்டது. எனவே உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களுடைய குறைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் தான் வருகிறது. அதேபோல நம்முடைய தேவேந்திர குல வேளாண் என்ற பெயர் மாற்றத்துக்கு பிறகு நம்முடைய கட்சியினுடைய சார்பாக உலக தேவேந்திரர்கள் ஓரணியின் சங்கமம் என்ற பெயரில் வரக்கூடிய ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மதுரையில பிரமாண்டமான மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலையும் நம்முடைய தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காகவும் தான் நான் உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே நம்முடைய தாய்மார்கள் பல்வேறு விதமான குறைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த கிராமத்தினுடைய உள்சாலைகள், கிராம சாலைகள், அதாவது தொழிற்சாலைகள் முறையாக தரத்தோடு போடப்படவில்லை. ஒரு சாலை போடுவதற்கு முன்பாக வாரி காற்று முறையாக சீரமைத்த பிறகுதான் சாலைகள் போடப்பட வேண்டும். ஆனால் வாரிகார்கள் அமைக்காமல் கடனுக்கு சாலைகள் போட்டுக் கொடுத்த காரணத்தினாலே அனைத்து வீடுகள் முன்பாக சாக்கடைகள் தேங்கி உங்களுக்கு சுகாதார கேட்டை உருவாக்குகிறது. சாலைகளும் தரமில்லாமல் நுழைந்து போகிறது. அதே போல இந்த பகுதியில உங்களுடைய பகுதிக்கு காவிரி ஆற்றுடைய தண்ணீர் வருகை வந்தாலும் கூட அது அந்த உயர்நிலை கட்டி முறையாக சுத்தம் செய்யப்பட்டு கொடுக்கப்படாத காரணத்தினாலே அவையிடம் சுகாதாரம் இல்லாமல் வருகிறது. மேலும் இந்த தொகுப்பு வீடுகள் தகுதியானவர்களுக்கு முறையாக கொடுக்கப்படுவதில்லை. அதாவது 10 பேருக்கு தேவை என்றால் 1-2 பேருக்கு மட்டுமே வருகிறது. ஏற்கனவே இருக்கிற வீடுகளையும் பழுது பார்க்கப்படாமல் அவர்களும் இடிந்து வரக்கூடிய நிலையிலே இருக்கிறது. மேலும் ரேஷன் பொருட்கள் இங்கே முறையாக கொடுக்கப்படாத காரணத்தினாலே தரமில்லாத அரிசி, தரமில்லாத பருப்புகள் கொடுக்கப்படுகிறது. அதெல்லாம் ஒரு முக்கியமாக இந்த பகுதியிலிருந்து கடந்த 5 வருடத்தில் ஒருவருக்கு கூட ஒரு சத்துணவு அமைப்பாளராகவோ, அங்கன்வாடி அமைப்பாளராகவோ, ரேஷன் கடை ஊழியராகவோ ஒருத்தருக்கு கூட இலவசமா காசு பணம் இல்லாமல் யாருக்கும் வேலை கொடுக்கல. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். என்னன்னு தெரியுமா?
என்ன என்ன தெரியும் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன காரணம், என்ன காரணம்? தேர்தல் நேரத்துல அவர்கள் 500 கொடுத்து 1000 கொடுத்து உங்களுடைய ஓட்டுக்களை வாங்கி விடுறார். அப்ப அதுக்கு பிறகு எந்த விதமான உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான உதவியும் அரசாங்க வேலை கொடுத்தா 10 லட்சம் கொடு, 15 லட்சம் கொடு. ஆனால் நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஓட்டு போடுற போது 500 கிடைக்குது 1000 கிடைக்குது, நம்ம அன்னைக்கு போய் கை நீட்டி வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய உரிமையை விட்ட பிறகு நீங்க வேறவே கேட்க முடியும். இங்கே இதே ஊர்லயே 4 பேர் இருந்துருக்கீங்க. அவர் வந்தோடனே போய் முன்னாடி நின்று இந்த ஊருக்கு 500 ஓட்டுக்கு 3 ஓட்டுக்குன்னா ஒட்டுமொத்த பணத்தை வாங்கி இருக்கு. ஆனால் யாருக்காவது 4 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுதா? பெரியவர்களுக்கு ஃப்ரீயா பொருளுக்கு கேட்க முடியுதா? குடிநீர் வழியை கேட்க முடியுதா? ரேஷன் அரிசி நல்ல பொருளையே கேட்க முடியுதா? அப்போ நம்முடைய அடிப்படை தேவைகளை கேட்க முடியாது. எனவே அதனால்தான் நம்முடைய கொஞ்சம் தாய்மார்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் எந்த காரணத்தை கொண்டும் 500 கொடுத்தாலும் 1000 கொடுத்தாலும் 2000 கொடுத்தாலும் கூட நீங்க கை நீட்டி வாங்கக்கூடாது. ஆனால் அதை நீங்க செஞ்ச பிறகு மீண்டும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க நினைக்காது. அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க. ஏன் வரல அப்படின்னா, இந்த ஜாதிக்கு இந்த ஜனங்களுக்கு இந்த மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்களுடைய மனப்பான்மை. அதனால யாரும் நம்முடைய யாரும் நம்முடைய உரிமையை இருக்கக்கூடாது. அதனால தெளிவா இருக்கணும். தேர்தல் நேரத்தில் நம்ம அதனால தேர்தல் நேரத்தில் நம்ம கவனமா இருக்கணும். இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் நான் மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டு மேல உட்கார நாம ஆட்சியாளருக்கு வரணும். நாம போனாதான் அந்த அளவு உட்கார்ந்தாதான் நம்மளுக்கு நல்லது செய்ய முடியும். அதனால எல்லோருமே தெளிவா இருக்கணும், விவரமா இருக்கணும். எல்லாருமே நாம் எந்த காரணத்தை கொண்டும் அது 1000 கொடுக்குறாங்கன்னா அவங்களால கொடுக்க முடியும். ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு எம்எல்ஏ 10,000 கோடி 20,000 கோடி சம்பாதிச்சிருந்தோம்ல. உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா அதிகபட்சம் 20 கோடி ரூபாய் அவ்வளவுதான் வரும். 10,000 கோடி எந்திருக்கு, 20 கோடி எந்திருக்கு. அதனால அதுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டு தவறு செய்வது சொன்னால் உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு ஒருத்தருக்கு கூட ஒரு அரசாங்க வேலை கிடைக்காது. எல்லாருமே உங்க சொந்த நேரத்துல ஒண்ணு விவசாயம் செய்யணும் அல்லது கூலிக்காரா போகணும், 2 நேரம் தான் இருக்க முடியும். அதனால உங்களுடைய எதிர்கால குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை எண்ணி பார்த்தாவது நீங்க தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்குகளை விற்பனை செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்முடைய பெரியோர்கள் நீங்க தேவேந்திர வேளாளர் அப்படின்னு மண்டமைக்கு நானும் உங்களுக்கு 30 வருஷம் போராடி இப்பொழுது சமுதாயத்துடைய பேரை தேவேந்திர வேளாளர் மாற்றி கொடுத்துருக்கோம். அப்படியெல்லாம் கொடுத்த பிறகும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பட்டியல் வெளியேற்ற கேட்கறீங்க. நாங்க எஸ்சிலிருந்து வெளியேறணும். அப்படி இருக்கிற போது நம்முடைய எல்லா விதமான குணநலங்களும் அது தகுந்தமா இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், 1000 ரூபாய் சம்பாதிச்சவங்க 800 ரூபாய் கொண்டு டாஸ்மார்க்ல கொடுக்கணும். அதனால என்னென்ன பாதிப்பு உங்களுக்கு தெரியுமா? 30 வருஷத்துல இருக்கிறவங்க 50 வருஷம் மேல தோணுவீங்க, 50 வருஷத்துல 70 வருஷம் மேல ஆகுங்க. ஆயுசுல 10 வருஷம் 15 வருஷம் குறைஞ்சு போயிடும். ஈரல் கெடும், மூளை கெடும், இதயம் கெடும், நரம்பு மண்டலம் கெடும், எல்லாமே கெட்டு போயிடும். அதை விட இந்த குடும்பத்தை நீங்க உங்களுடைய வருமானத்தை கொண்டு போய் டாஸ்மார்க் கொடுக்கிறது குடும்பத்தை நல்ல சாப்பாடு பண்ணி சாப்பிட முடியும், நல்ல உடையை படி போட முடியும், மீண்டும் மீண்டும் வளர்ச்சி எப்படி வர முடியும். அதனால நம்முடைய தாய்மார்கள் எழுதணும் பெரியவர்கள் 2 விஷயத்தில் தெளிவா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நீங்க இந்த சமுதாய முன்னேறும் குடிப்பழக்கத்தை அறவே நிறுத்தணும். அரசாங்கம் டாஸ்மார்க் நிறுத்துறது அடுத்த கட்டம். ஆனால் நம்மளுடைய சுய கட்டுப்பாடுகள். அதே போல பெண்களும் 1000 கிடைக்குது, தேர்தல் வந்தால் அது 1000 வாங்கி என்ன செய்ய போறீங்க? நான் நாளைக்கு கத்திரிக்காய் மிளகாய் வாங்க செய்ய போயிருமா? அது உங்க பூமியில் விளையாத பூமியா இருந்ததா? எல்லா மிளகாயும் தான் வாங்குறீங்க. எல்லா கத்திரிக்காய் மிளகாயோட கத்திரிக்காய் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால அந்த மாதிரி சுயமரியாதையோட சிந்திச்சு பார்க்கணுமே தவிர நம்முடைய ஓட்டை எந்த காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. இந்த முதல்வர் தொகுதியில இந்த முறை நம்ம கட்சியை போட்டிடும். நம்ம ஆமா சமுதாயம் நல்லா இருக்கணும்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். அதே போல நம்முடைய தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றத்துக்கு பிறகு மதுரையில் நடக்கக்கூடிய முதல் மாநிலமான இந்த மாநாடு நம்முடைய ரங்கலபுரத்திலிருந்து தாய்மார்கள் பெரியவர்களும் எல்லோரும் திரளா வண்டி பிடிச்சிட்டு நீங்க எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.